அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி டிசிசி மெத்தட் படி எடுத்திருக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸு நிறைய பேருக்கு வந்து என்ன இஷ்யூஸ் இருக்குது, ஸோ வழக்கு காரணமாக லேட் ஆகுதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரியான எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ அதனால் தாமதமாவதற்கான காரணங்களோ இந்த மாதிரி எதுவும் கிடையாது. வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பொறுத்தவரை அமைச்சரும் சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் இந்த அப்பாயின்மெண்ட்டெல்லாம் போட்டுருவோன்ற மாதிரி. இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஓகேங்க, நிறைய தகவல்கள் வருது, நியூஸில் வந்திருக்கு, அமைச்சர் சொல்கிறாரு, எல்லாமே ஓகே தான். ஆனால் செலெக்ஷன் ஆனவங்களுடைய பட்டியலில் 1500 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அமைச்சர் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, 3000த்திற்கும் மேற்பட்ட அந்த காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக உறுதியாக 3000 போஸ்டிங் போட்டுருவாங்க. இதில் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஆல்ரெடி வந்து இப்போ இந்த டிஎன்எஸ்டிசி மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகி ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக நெகட்டிவாக ஒரு விஷயம் பேசுகிறாங்க, பாசிட்டிவான ஒரு விஷயமும் நடக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஎன்எஸ்டிசி முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. இப்போ செலெக்ஷன் யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்றது மட்டும்தான் விஷயமே இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சாயத்து அளவில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான போஸ்டிங்ஸ், ஒன்று வந்து தலையாரி போஸ்டிங் சொல்லுவாங்க, அந்த வேலைக்கும் சரி, இந்த கிளர்க்கு பஞ்சாயத்து கிளர்க்குன்னு சொல்கிறாங்க, ஊராட்சி செயலாளர்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங், இது 2க்கான ப்ராசஸும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்த மெத்தட் படி இல்லாமல் 10th மார்க் அடிப்படையில் எடுத்தாங்க இந்த கிளர்க்கு போஸ்டிங்க்காக, அந்த ஊராட்சி செயலாளர்னு சொல்கிறாங்க அந்த போஸ்டிங்க்காக. இந்த மாதிரியான ப்ராசஸ், இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருந்துச்சு. இதில் சில குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, நிர்வாக காரணத்துக்காக அப்படின்ற காரணமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த டிஎன்எஸ்டிசியோடைய இந்த போஸ்டிங்ஸ்க்கும் வந்து சில ப்ராசஸ் காரணமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ ப்ராசஸே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க, என்ன ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓவராலாக இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸில் இந்த 1500 போஸ்டிங் வந்து இது பண்ணியாச்சு. மிதம் இருக்கக்கூடிய போஸ்டிங் கம்யூனிட்டி பேசிஸில் இந்த லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நியமனத்தை பொறுத்தவரை நெகட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணம் வந்து போஸ்டிங்க்கு வாங்குகிறாங்க. அந்த காரணத்தினால தான் அந்த பஞ்சாயத்து கிளர்க்கு போஸ்டிங் ஆகட்டும், அதே மாதிரி அந்த தலையாரி போஸ்டிங்காகட்டும், இது 2மே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பணம் வந்து கிடைக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வந்து தேர்வர்கள் முன் வந்து பணம் கொடுத்து வேலைக்கு சேர முன் வரலை அப்படின்றது ஒரு காரணமாக நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. 2வது வந்து அதே மாதிரி டிஎன்எஸ்டிசிலும், அதாவது டிசிசி மெத்தட் படி எடுக்கிறதுலையும் இதுலேயும் வந்து பணம் கொடுத்தவங்களுக்கு தான் அந்த மீதி இருக்கக்கூடிய போஸ்டிங் போடுவாங்களா, ஏன் அதை மறைமுகமாக பண்ணுறாங்க, ஏன் அதை பற்றின இது லிஸ்ட்டு வெளியில்லை அப்படின்ற மாதிரியான கேள்விகள், சந்தேகங்கள் இருக்குது. இந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் நிர்வாக காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜனவரி மாதம் எல்லா போஸ்டிங்கும் ஒட்டுமொத்தமாக போட போகிறாங்க, அதுக்காக தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி அப்படின்றது எலெக்ஷன் காரணமாக, எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி எல்லா போஸ்டிங்ஸும் போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இருக்குது. அதே மாதிரி செவிலியர்கள் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு வந்து போடுறதுக்கான அவங்களுக்கும் பர்மனெண்ட் போஸ்டிங், செவிலியர்களுக்கும் வேலை எதுவும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்க போராட்டம் பண்ணி அதுக்கு பிறகு நேற்று தினம் வந்து இந்த அமைச்சர் வந்து ஒரு 727 போஸ்டிங்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்துட்டு போட போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படியாக ஒவ்வொரு விஷயமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் போட போகிறேன்னு சொல்லி அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஜனவரி மாதத்தில் வெளியிட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பாசிட்டிவான தகவல். மற்றபடிக்கு நெகட்டிவான விஷயங்கள் நிறைய பரவிட்டுருக்கு, நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குது. பாசிட்டிவான விஷயம் எது அப்படின்னாக்கா, இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஜனவரி மாதம் போஸ்டிங் போட போகிறாங்க. நிறைய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், அந்த வேலைவாய்ப்பு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நடந்தால் நல்லது, அதுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.